வார்மிங் தான் நம்ம உலகத்தை காப்பாத்த போகுது. நம்ம சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல ரொம்ப சீக்கிரமாவே இறந்துகிட்டு இருக்கு. நம்ம சூரியனை போலவே உள்ள பல நட்சத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. ஆனா எங்கோ பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லைட் இயர்ஸ் அவே இருக்கிற ஒரே ஒரு ஸ்டாரை தவிர நிலைமை இப்படியே நீடிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கிற வெப்பமும் வெளிச்சமும் குறைஞ்சு குறைஞ்சு ஐசேஜ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பனிக்காலம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சமயத்துல கொஞ்சமாவது குளோபல் வார்மிங் அப்படிங்கிற அந்த உலக வெப்பமயமாதல் தான் நம்மள காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இப்போ உலகத்துல உள்ளவங்களுக்கான ஒரே ஆப்ஷன் அந்த பாதிக்கப்படாத பல ஐடியாஸாவே உள்ள ஸ்டாருக்கு போய் அது ஏன் சாகாம இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த சொல்யூஷனை நம்ம உலகத்துக்கு அப்ளை பண்ணாதான் நம்மள நம்ம காப்பாத்திக்க முடியும். நிறுத்து, என்ன நீ என்னென்னமோ வளரிட்டு இருக்க, இதெல்லாம் எந்த நியூஸ் சேனல் ஹெட்லைன்ஸையும் கூட சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலி இது ஆண்டி வேர் அவர்கள் எழுதின ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அப்படிங்கிற புக்கோடைய சார்ட் ஆஃப் ஒன் லைனர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கான்செப்ட் கேட்கவே ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குல்ல. பல லைட் இயர்ஸாவே உள்ள ஸ்டார்ஸ்ல போய் முதல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு உண்டான ஸ்பேஸ் ஷிப்பை ரெடி பண்றது எப்படி அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு அங்க எப்படி போறாங்க, யார் போறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பல காம்ப்ளிகேஷன்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா அதை தவிர உலகத்தை காப்பாத்த வேற வழியே இல்ல அப்படிங்கிற நிலைமை உலக வரலாறுலேயே முதன் முறையாக அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாட் ஜிபிடியோட நான் படி ரீட் பண்ண முதல் புக் இது அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடைய முதல் ஸ்பேஸ் ரிலேட்டட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா என்னதான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னாலும் இந்த புக்கு முடியிற இடத்துல நெகிழ்ச்சி, ஒரு ஆனந்த கண்ணீர் மூமெண்ட், ஒரு சந்தோஷமான அது ஒரு சொல்லவே முடியாத ஒரு உணர்வு கண்டிப்பா இந்த புக்ல இருந்து எல்லாருக்கும் கிடைக்கும். நான் ஆக்சுவலி இந்த புக்கை படிச்சு முடிச்சு சில நாட்கள் ஆனாலும் என்னமோ இதை பத்தி பேசியே ஆகணுமே அப்படிங்கிற அளவுக்கு என் மனசுல இருந்து நீங்காம இந்த புக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கை ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு, இல்ல படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, இல்ல படிக்க போறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு பெட் வைக்கிறேன். இந்த புக்கு முடியறப்போ ராக்கியா கிரேஸா அப்படின்னு உங்களால டிசைட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சமீபமா இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஆப்வியஸ்லி மார்ச் நெக்ஸ்ட் இயர் மார்ச் 2026 மார்ச்ல ரிலீஸ் ஆக போகுது. சீக்கிரமா படம் வரதுக்கு முன்னாடி இந்த புக்கை படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வேற லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த புக்கு. ஏன்னா இல்ல நான் சொல்லல, நீங்களே இந்த புக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். ஏன்னா இந்த புக்கை படிச்சுட்டு நான் இன்டர்ஸ்டெல்லார் மூவி பார்த்தேன், அப்புறம் வந்து அரைவல் மூவி பார்த்தேன். அப்படியே என்னுடைய ஜேர்னி வந்து ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி ட்ராக் மாறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்த புக் இது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 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 பிரில்லியண்டான, விட்டியான, எப்படி இப்படி யோசிச்சு எழுதினாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீட் இது. கண்டிப்பா இதை வந்து யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க இந்த புக்கை படிச்சிருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ராக்கியா கிரேஸான்னு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வாசிப்போம். பாய்.